ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள்க்கோ இல்லை மொபைலுக்கோ இல்லை வேறோ ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கு இந்த பேட்ரி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் அந்த பொருளுக்கான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மீடியம். அந்த மீடியத்துக்கு நம்ம லைஃப் அதிகமாக வரணும் அப்படின்றதுனால ஒரு நார்மலான கான்செப்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பேட்டரியை 20%லேருந்து 80% வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணணும். இந்த 0 to 100 சார்ஜ் அப்படின்றது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க? இது சொல்கிறது நிஜமாகவே அது நம்ம ஃபாலோ பண்ணணுமா? அது ஃபாலோ பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கா? அதாவது நம்ம பேட்டரியோட லைஃப்ன்றது அதிகரிக்குமா அப்படின்றது எல்லாத்தையும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியை நீங்கள் 0 to 100 அப்படின்ற ஒரு லெவலில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. சார்ஜரை கனெக்ட் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஒரு 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடுது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் 100% சார்ஜ் ஏறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபோனில் சார்ஜ் ஏறுறதை கட் ஆஃப் பண்ணிடும். அந்த ஃபோனில் சார்ஜ் ஏறது கட் ஆஃப் ஆனதுமே ஃபோனில் இப்போ இருக்கக்கூடிய பைக்லையுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையுமே ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகி இந்த சார்ஜ் ஏறுறது அப்படின்றது கட் ஆயிரும். இப்போ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு, அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ 100% சார்ஜ் ஏறிடுச்சுல்ல, ஏறினதுக்கப்புறமேட்டு சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சரு அதே மாதிரி நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்லாம் உள்ள லோட் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேலை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் 100%லேருந்து திரும்பி 91க்கு குறையும். அதாவது ஒரு 1% வரைக்கும் குறையும். அப்படி குறையும் போது ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதாவது 1% சார்ஜ் இறங்குச்சுல, அது திரும்பி இன்னொரு 1% சார்ஜ் ஆகி 100%க்கு திரும்ப நிற்கும். ஸோ இப்படி கான்ஸ்டண்ட்டாக ஒரு சின்ன ஒரு 1% சார்ஜ் இறங்கினாலே திரும்ப திரும்ப சார்ஜ் ஏறிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதனால பேட்டரிக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதிகமாக க்ரியேட் ஆகும். இப்போ பேட்டரிக்கு அந்த ஸ்ட்ரெயின்ன்றதுலாம் க்ரியேட் ஆகும்போது இப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேட்டரியிலுமே ஒரு வகையான ஹீட்டுன்றது ஜென்ரேட் ஆகும். நார்மலாக பேட்டரி சார்ஜ் ஏறும்போது ஹீட்டுன்றது நார்மலாக க்ரியேட் ஆகிறது தான். அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு உட்பட்டு இந்த ஹீட் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சின்ன ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இதனால் பேட்டரியோட லைஃப் கம்மியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும். இப்போ நார்மலாகவே இந்த 20%லேருந்து 80% சார்ஜ் ஏற்றுறது அப்படின்றது எப்போவே பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஃபோன் ஒரு 40% சார்ஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம கையில் சார்ஜர் இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணி அடுத்து ஒரு 90 95 வரைக்கும் கூட நம்ம சார்ஜ் ஏற்றிட்டு எடுப்போம். ஸோ அப்படிலாம் நீங்கள் சார்ஜ் ஏற்றுறது அந்த 20 to 80% தான் சார்ஜ் ஏற்றணுன்ற ஒரு கணக்கெலாம் வச்சு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் அப்படின்றது என்னோட ஒரு ஐடியா. இப்போ ஒரு சில பேர் அந்த 20%லேருந்து 80% சார்ஜ் ஏற்றணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நார்மலாக நம்ம எல்லாருனாலையும் அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நம்மளால் என்ன ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அந்த 100% சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா, அந்த டைமிங் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு சில ஃபோன் உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறும், ஒரு சில ஃபோன் 2.5 மணி நேரம் சார்ஜ் ஏறும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படின்ற ஒரு டைம் பீரியட் வச்சுருப்பாங்க. அந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறது பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஈவி வெஹிக்கிளில் 40% சார்ஜ் இருக்கும். நைட்டு 10 மணிக்கு சார்ஜை போட்டுட்டு காலையில் 8 மணி போல் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10 மணி நேரம் கண்டினியூஸாக சார்ஜ் ஏறும்போது அது அந்த பேட்டரியில் ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெயினை உருவாக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 40% சார்ஜ் இருக்கா, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ஜ் போடாமல் காலையில் ஒரு 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிட்டு ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் ஏறிச்சுன்னா கூட 4 மணி நேரத்துக்கு அங்கே 40% இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 90 95% வந்துடும். இல்லை நான் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா 40% நீங்கள் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு நீங்கள் போட்டால் கூட 1 மணி நேரம் சார்ஜ் ஏறிச்சுன்னா கூட அங்கிட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர் வரைக்கும் உங்கள் மைலேஜ் அப்படின்றது தரும். ஸோ ஓவராக ஃபுல் சார்ஜ் பண்ணாமல் அந்த ஃபுல் சார்ஜ் ஆகியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி வைக்காமல்
முடிஞ்ச அளவு சீக்கிரம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக பேட்டரியோட லைஃப்பை வந்து இன்னும் அதிகப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நார்மலாகவே ஒரு பேட்டரி சைக்கிள் அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி 100லேருந்து 0 வரைக்கும் குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் வந்து ஒன் சார்ஜிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லித்தியம் அயான் பேட்டரியை பொறுத்த அளவுக்கு அதோட சார்ஜிங் சைக்கிள் அப்படின்றது வந்து அதோட ஒட்டுமொத்த லைஃப் வந்து எத்தனை சார்ஜிங் சைக்கிள் வந்து தாங்கும் அப்படின்னா 500லேருந்து 1000 சார்ஜிங் சைக்கிள் வரைக்கும் நார்மலாக தாங்கும். இல்லை ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு பேட்டரியாக இருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமான சார்ஜிங் சைக்கிள் தான் வந்து தாங்கக்கூடிய ஒரு பேட்டரியாக தான் இருக்கும். இல்லை ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனி பேட்டரியாக இல்லை அப்படின்னா அது வந்து வெடிக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த இதை பற்றி நான் பேச வேணாம். இப்போ ஒரு கம்பெனி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு நார்மல் ஒரு ஃபோனுக்கே வந்து ஒரு 500லேருந்து ஒரு 1000 சார்ஜிங் சைக்கிள் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் கூட அது ஸ்டாலிடாக அந்த லைஃப்ன்றது வந்து வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த 20%லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஏற்றி நம்ம வந்து மொபைலையோ இல்லை வேறு ஏதோ எலக்ட்ரானிக் பொருளையோ இல்லை ஈவி வெஹிக்கிளே நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த பெனிஃபிட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான். ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டரியோடைய லைஃப்ன்றது வந்து ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னா இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதமோ மேபி ஒரு 7-8 மாதமோ கூட வரலாம். ஆனால் அதுக்காக நம்மளுடைய கம்ஃபர்ட் நம்ம வந்து விட்டு கொடுக்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும். இப்போ என்னுடைய ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேனே, நான் வந்து ஃபோனை ரொம்ப அதிகப்படியான நேரம் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொல்லி நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 76% இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 76% அப்படின்றது கம்மியான்னு கேட்டிங்க அப்படின்னா கம்மி தான். ஆனால் இந்த ஃபோனை நான் வந்து ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரஃப்பாக தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 20லேருந்து 80% வரைக்கும் தான் சார்ஜ் ஏற்றணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபோன் வந்து சுத்தமாக சார்ஜே இல்லாமல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டும் சார்ஜ் போடுவேன். அதே மாதிரி 100% சார்ஜ் ஏறி அங்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து என்னுடைய ஃபோன் வந்து சார்ஜிங் ஆகிட்டே கூட இருந்திருக்கு. நீங்கள் வந்து 20 to 80% சார்ஜ் வந்து உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையோ உங்களுடைய ஃபோன் பேட்டரிலையோ இல்லை வேறு ஏதோ எலக்ட்ரானிக் பொருளை உங்களால் வந்து சார்ஜ் ஏற்றிக்க முடியுது அப்படின்னா தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்டு. ஆனால் இல்லை என்னால் அப்படிலாம் கரெக்டாலாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க பெருசாக ஒன்றும் உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லாட்டினா உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ பெரிய பாதிப்புலாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் அதோடைய லைஃப்ன்றது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகலாம். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.